ஸ்ரீகில் ப்ரொடக்ஷன் சார்பாக வருவதை நம்ம வரவேற்கிறோம். வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு படத்தையும் ஒரு நல்ல படமாக கருதி நல்லா வரும்ன்ற மாதிரி நம்பிக்கையில் இதையும் ரிலீஸ் பண்ணுறோம். பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இதுவும் கட்டாயம் ஜெயிக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை கட்டாயம் இந்த படத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனசில் என்ன பாடி இல்லை எப்படி ஒர்க் பண்ணாரு நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ அழிஞ்சிற ஒரு ரொமான்டிக் சாங் எழுதியிருக்காரு. நானும் அருணகிரி சாரும் அடுத்து சார் ஒன்றும் இல்லை. சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா இப்போ எல்லாமே மதுரை பின்னணியில் படங்கள் வந்துட்டு இருந்தது. எப்போதுமே யாரை பார்த்தாலுமே ஒரு காலத்துக்கு நானும் மதுரைக்காரன் தாண்டாங்க சொல்கிற மாதிரி ஒரு பின்னணியில் இருந்தது. ஒரு வில்லேஜ் கதைனாலே எல்லாமே ஒரு மதுரை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் களவாணின்னு ஒரு படம் மூலியமா இப்போ தென் மாவட்டங்களோட அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள், ஸோ அங்கே எப்படி இருப்பாங்க மக்கள், அங்கே இப்போ இந்த மாதிரி யூத்துங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணார். ஸோ எங்கள் சார்பாக அவர் பிரதிநிதியாக இருந்து எங்களோட கதைகளை அவர் இப்போ சொல்லிட்டு வர்றாரு அங்கே இருந்த படங்களில். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த டச் பண்ணியிருக்காரு. ஸோ அது நம்ம எல்லாரும் யோசித்து வைத்தோம். ஸோ அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அருணகிரி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் சரவணன் சாரோட அறிமுகமே எனக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அல்டா மாப்பு டெல்டா அப்படிங்கிற ஒரு துவக்க பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் தான் என்னோட முதல் பாடலாக இது பதிவாச்சு. அதுக்கப்புறம் நான் சரவணன் சார் என்னோட வரிகள் பிடிச்சி போய் ஈச்சம் பட சிவப்பு அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தானி கண்ணால அப்படிங்கிற ஒரு டூயட் பாடல், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். கதைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் இருக்கு, அது ஆடியோட வரல. இனிமே எங்க ஊருக்கு நான் போனேன்னா சினிமாவில் நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். நான் பெருசாக மதிக்கிற பெருசாக விரும்புகிற சக்குனம் சார் அவர்கள் படத்தில் நம்ம எல்லோரும் எப்பயுமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய பாலா சார் அவர்கள் அந்த வரிகளை பாராட்டியிருக்காங்க. அந்த பாடல் நான் எழுதியிருக்கேங்கிற ஒரு விஷயம் எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் இன்னும் பேசுறதுக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த சக்குனம் அவர்களுக்கும் அருணகிரி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சவுந்தரநாதன் இந்த தருணத்தையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண க்ரூஸு எனக்கு ரொம்ப அழகாக தட்டி அழகாக வேலை வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப நல்ல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஒர்க்கு எனக்கு பண்ணுறதுக்கு. நல்லா திருப்பியும் சகுன் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய லிரிக் ரைட்டர் மணிமுதவன் அந்த மோகன்ராஜ் அடிப்படை நன்றி. நன்றி, வணக்கம். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சர்க்குணா அப்படியே கிராமத்தை கொண்டு போய் காமிச்சாரு. ஏன்னா அருவா கட்டி எல்லாத்தையும் காமிச்சாலே அங்கே எங்கள் ஊரில் பற்றி பார்த்த மாதிரி இருந்தது. படம் ஒரிஜினலாக கிராமத்து படமாக ஒரு வெற்றி படமாக கொடுப்பாரு. ஏற்கனவே 2 வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படம் உறுதியாக வெற்றி படமாக அமையும் பேர் கொடுத்தது. நான் அவர் டைரக்ட் பண்ணுற படம்லாம் பெரிய ஹிட்டாகும், பேர் கிடைக்கும், அதெல்லாம் தெரியும். கம்பெனியில் எடுக்கிற படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த வசதியில் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையும். கிராமத்து படத்தில் போட்டு சர்க்குணா கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டாங்க. கிரேட் டைரக்டர் பாலாசர் ப்ரொடக்ஷனில் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் a dream for me to work with Balasar. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சர்க்குணம் சார். கலர் ஷூட்டிங் அப்போவே என்னை கூப்பிட்டேன். லைக் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சர்க்குணம் சார். ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரைக்கும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். லைக் ஃப்ரம் காஸ்டியூம்ஸ், ஃப்ரம் மேக்கப் அண்ட் அந்த தஞ்சாவூர் ஆக்சென்ட்டில் பேசினது அதெல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். சரி 6 மணிக்கு முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் என்ன சரி முடிச்சுட்டு வா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி அப்படின்னு சொல்லி வச்சேன். திருப்பி ஒரு 11:30 அடிச்சார். அடிச்சு சரி பிரேக் இருக்குல்ல 1:30 பிரேக் விட்டுருவாங்க. ஆமாம் சார் விட்டுருவோம். சரி பிரேக்கில் வாங்க அப்படின்னு சொன்னார். நான்
போனோடனே பாலா சார் கண்டு அவ்வளோ சந்தோஷம் சார். என்ன சொன்னான்னா, டே நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் என் காலில், சூப்பராக இருக்கிறா, நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதானே சார், உங்ககிட்ட எதுவும் கேட்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கா, என்கிட்ட எதுவுமே கேட்காதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காரு. அப்போ நான் படம் சரின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது, படத்தை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன ஸ்கிரிப்ட் என்ன எதுவுமே தெரியாது. என்கிட்ட என்ன ஒரே வார்த்தை சொன்னாருன்னா, ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும், என்னை நம்பி பண்ணு, நான் பாராசா இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படத்தை ஒத்துக்கணும். ஒரு வாரம் கழிச்சு இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்ட உடனே எனக்கு உண்மையிலே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் பாலா சாரை மட்டும் ஒரு மணி நேரம் நான் வந்துட்டு, சார் சூப்பராக இருக்கு சார், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஹியூமரஸாக ஒரு படம் பண்ணோம், ஒரு வில்லேஜ் படம் பண்ணோம்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த படம் எனக்கு கிடைச்சிது. ஸோ சகுனம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆனந்தி பற்றி சொல்லி ஆகணும். ஆனந்தி எப்படின்னா, ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டே ஆனந்தி தான். ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அதெல்லாம் ஓகே. நானும் சகுனம் சார் பிஜி சார்ல என்ன பண்ணுவோம்னா, ஆனந்தி ஆமாம் ஒரு குழந்தை மாதிரி ஆனந்தி. அது ரொம்ப ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக சகுனம் சொல்லிட்டு வந்து, சார் இல்லை சார் எனக்கு ஒரு டான்ஸ் நம்பர் தரல, ஒரு சாங்கும் தரல, என்ன சார் ஆடணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, சகுனம் சார் என்ன சொன்னாங்கன்னா, சரி நல்ல பார்க்கணும், இதுதான் படம் பேர் சண்டி வீரன்னு, இதுதான் லுக்கு எல்லாமே. அம்மா உனக்கு ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குமா, அன்னைக்கு சார் கம்போஸ் பண்ணுறாரு, நியூசிலாண்டில் போய் ஷூட் பண்ணுறோமா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்கெடியூலு ஃபுல்லாக ஹாப்பி. இன்னை வரைக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அவங்க மட்டும் சந்தோஷம் ஆகுமா, அவங்க அம்மாவையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு எப்பமா போகிறோம் அந்த சாங்குக்கு டெய்லி கேட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே ஒர்க் பண்ணது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிஜி சார் ஒரு வண்டர்ஃபுல் கேமராமேன், ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு கேமரா. ஸோ சகுனம் சாரே அவ்வளோ ஸ்பீடாக இருப்பார், எங்கே பார்த்தாலும் எந்த பக்கத்துக்குனாலும் சகுனம் சார் தான் இருப்பார். நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் சார் சகுனம் சார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது, சரி சகுனம் சார் ஒரு இடத்த உட்காந்து சொல்லுவார் எப்படி இது பண்ணோம் அப்படிலாம் நினைச்சேன். பட் அங்கே போய் பார்க்கும்போது எந்த பக்கத்துக்குனாலும் சகுனம் சார் தான் இருக்கார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா அவர் தான் இருக்காரு, லெஃப்ட்ல திரும்பினா அவர் தான் இருக்கார், நேரில் பார்த்தா அவர் தான், சாங்கு கூட அவர் தான் தாங்க போடுறாரு. ஸோ எல்லா பக்கமும் சகுனம் சார் தான் இருக்காரு. ஸோ நல்லது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கு. என்னோட அப்பாவுக்கு இன்னொன்று வந்து என்னோட எடிட்டர் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாலா சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் படம் கிடைச்சது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதனால் பாலா சாருக்கு வந்து என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தை வெளியிட இருக்கிற ஸ்பீக்கரின் சரவணன் சாருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆடியோ வெளியிட்ட அண்ணன் கோரம் பீல்ஸ் அன்பண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த சண்டேவன் ப்ராஜெக்டில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிற ஸ்டூடியன் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தில் நடித்த அதர்வா சார் உள்ளிட்ட அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய பிசி முத்தையா சார் உள்ளிட்ட அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இங்கே இந்த அழைக்க வைத்து வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஊடக நண்பர்கள், ஒட்டுமொத்த மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 வரில் முடிச்சுக்கிறேன். இந்த படம் திருப்தியாக வந்திருக்கு. எனக்கு ஒரே பெரும் சந்தோஷம். பாலா சார் வந்து எனக்கு கொடுத்த முழு சுதந்திரம். கதை கேட்டு அன்னைக்கே யாரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் எதுலேயும் தலையிடவே இல்லை. நீ என்கிட்ட எதுவும் காட்டணும்னு அவசியம் இல்லை, முழு படமும் முடிச்சுட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னார். நான் ஒரே சந்தோஷமாக நினைக்கிறது, பாலா சார் படம் பார்த்துட்டு என்னை பாராட்டினதான் ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ அட்லீஸ்ட் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல பெரிய லெவலில் வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கட்டாயம் தேவை. ஒத்துழைப்பு சஞ்சய் படத்துக்கு சொல்லி கேட்டுக்கிறேன். தரமான படமாக இருக்கும். படம் திருப்தியாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஆக்டிங்
ரெண்டுமே தான். கதையை முதல்ல சூஸ் பண்ணது அழகாக, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது 2 பேர் டேரக்டரோட முன்னாடி அனுபவம். அப்புறம் அதளவுக்கு அது நல்ல படமாக அமைங்கிற ஒரு நம்பிக்கை. வெற்றியா தோல்வியா நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். இன்னொரு படத்தை பற்றி நான் பேச முடியல. ரெண்டாவது, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அது ஒரு நல்ல இயக்குனர் இல்லைன்னு நம்ம உடனே முடிவு வைக்க முடியாது. அது ஜிப்ரா கமல் சாரோட 3 படங்கள் தொடர்ந்து கமிட் பண்ணிட்டாரு. அந்த 3 படம்